மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. ஒரிஜினல் ரேணுகா அக்காவோட டெத் சர்டிபிகேட் ஆச்சு இது. அக்கா, நீங்க போயிட்டீங்களோ இல்ல எங்கேயோ இருக்கீங்களோன்னு தெரியல. ஆனா உங்க தோற்றத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தி இங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? எங்க எல்லாரையும் படுத்து எடுக்கிறான். அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க இருந்து துரத்தி விடணும். நீங்க தாங்க அதுக்கு வழி பண்ணணும். ஓ, உன் ஆதார் கார்டு இங்கதான் இருக்கா? இந்த ஆதார் இருந்தா தானே நீ பெங்களூர் போக முடியும். இதையே காணாம ஆக்கிடுறேன். அவர் கூட தனியா போகவா பிளான் பண்ற? ஃப்ராடு. நீ என்ன பண்ணாலும் உன் வேர்ல வெந்நீர் ஊத்து வேண்டி. என்ன மல்லி, ரேணுகாவோட ஆதார் கிடைச்சதா? நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேங்க. ரேணுகா அக்காவோட ஆதார காணோம். ஆதார காணுமா? வேணும்னே பண்றாளா இவ? இல்ல மல்லி, இந்த ஃபைல்ல தானே இருந்துச்சு. பாருங்க, இந்த ஃபைல்ல எதுவும் இல்ல. இப்போதைக்கு ரேணுகா அக்காவோட டெத் சர்டிபிகேட் தாங்க இருக்கு. இவங்க ரேணுகா அக்கான்னு நிரூபிக்க இது ஒண்ணுதான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இத ஃப்ளைட்ல ஏத்துக்க மாட்டாங்களாங்க? என்ன மல்லி, விளையாடுறியா? இத போய் காமிச்சான்னு வையே, செத்தவங்க எப்படி உயிரோட வந்தாங்கன்னு என்ன கேள்வி கேட்டே கொன்றுவாங்க. அப்புறம் இவர் ரேணுகா தான் நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அது சாதாரண ப்ராசஸ்லாம் கிடையாது. அப்ப அத பண்ணலாம்ல. ரேணுகா அக்கா உயிரோட வந்துட்டாங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நேரத்துல அக்கா டிராவல் பண்ண பிரச்சனை இல்லாமலும் ஆயிடும்ல. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னே தெரியல, வந்து யோசிப்போம். ஆஹா, இவ பேச்சு கேட்டு ப்ரொசீஜர் அது இதுன்னு ஆரம்பிச்சா நம்ம வேஷம் கலைச்சிருமே. அப்போ இத வச்சு எதுவும் பண்ண முடியாதா? ஒன்னும் பண்ண முடியாது மல்லி. அச்சோ, அப்போ அக்கா உங்க கூட வர முடியாதா? கஷ்டம்தான். அச்சோ. விஜய், இப்போ ஆதார் இல்லனா என்ன? வேற ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் இருக்கும்ல? சாரி ரேணுகா, உன்னோட ஓட்டர் ஐடி, பான் கார்டு இப்படி எதையுமே நான் சேஃபா வச்சுக்கல. நீ ஏன் இல்லாம போயிட்ட. இனி இதெல்லாம் வச்சிருந்து என்ன ஆக போகுதுன்னு கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். அதுல தப்பிச்சது இந்த ஆதார் கார்டு மட்டும்தான். இப்ப போட்டோ ஐடி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப இல்லனா என்னங்க, அடுத்து ரெடி பண்ணி நீங்க நெக்ஸ்ட் டைம் போறப்ப கூட கூட்டிட்டு போற மாதிரி பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க அக்கா? என்னக்கா நான் சொல்றது? ஓகே ரேணுகா, அதுவும் சரிதான். எனக்குமே மல்லி இல்லாம ஒன்ன மட்டும் கூட்டு போறது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. விஜய், என்ன சொன்னீங்க? ஐ மீன், மல்லி இல்லாமனா மல்லி வெண்பா இல்லாமன்னு அர்த்தம். நீ அதை எப்பவுமே அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். மல்லியும் வெண்பாவும் இல்லாம ஒன்ன மட்டும் கூட்டிட்டு போறது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ரைட்டா பிளான் பண்ணி நம்ம 4 பேரும் போவோம், சரியா? அடி பாவி, நினைச்ச மாதிரி என்ன போக விடாம பண்ணிட்டல்ல.
இருங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். சரி இந்தாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். 2 பேரும் சாரி 3 பேரும் நல்லா பார்த்து பத்திரமா இருங்க. அக்கா, வெளியே எங்கேயும் போக முடியலன்னு நினைக்காதீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. உங்களுக்கு சீக்கிரமா நினைவு வரணும்ல, அதுக்குதான். பாத்தியா, அப்போ நீ ரொம்ப போல்டான ஆளுக்கா. நம்ம ஸ்ட்ரீட்ல நான், நிமல், ஆதவ், சிந்து, அகிலா, கிரி அப்படின்னு ஒரு பெரிய கேங்கே இருப்போம். பசங்க எங்கேயாச்சும் போய் பிரச்சனை இழுத்துட்டு வந்துருவாங்க, உன்னதான் சண்டைக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்பல இருந்து நீ எதையுமே போல்டா தான் டீல் பண்ணுவ. இதோ இங்க பாரு, இவன் தான் சித்து, இவன் நிமல், இதோ மரத்துல ஒருத்த ஏறி போறான் பாரு, அவன் ஆதவ். என்னோட காலேஜ் டேஸ் போட்டோஸ்லாம் இருக்கா? நான் விஜயோட பழகுன டேஸோடைய போட்டோஸ். விஜய் மாமாவும் நீ இருக்க போட்டோஸ்ல இருந்துச்சு. ஆனா உன் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா கோவத்துல எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டாரு. காலேஜ் டேஸ் போட்டோஸ் இருக்கு, அத வேணா எடுத்து காட்டுறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, அப்பவும் இப்ப இருக்க இதே மாதிரி தான் இருப்ப. பியூட்டி பார்லர் போனதுக்கு அப்புறம் தான் நீ அப்படியே எங்க ரேணுவாவே மாறிட்ட. அப்படியா? அட, என்னம்மா இங்க வந்திருக்கிற? எப்போ வந்த? அப்பா, இப்பதான் வந்தேன். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? நல்லா இருக்கீல? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. பிரச்சனை தான்ப்பா, அதான் என்ன வர சொன்னா, நான் போய் கூட்டிட்டு வந்தேன். பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? இல்லப்பா, விஜய் மாமா இன்னைக்கு பெங்களூர் போறாரு, ரேணு கூட வரேன்னு சொல்லியிருக்கா. ஆனா மாமா கூட்டிட்டு போல, ரொம்ப அப்செட்ல இருந்தா, அதான் நானே போய் கூட்டிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளைக்கு அங்க முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்குமா? அது மட்டும் இல்லாம உன்னை அங்க கூட்டிட்டு போனா கூடவே இருந்து பாத்துக்கணும்ல. அவர் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், அதனாலதான் விட்டுட்டு போயிருப்பாரு. இதுக்கு அப்செட் ஆகலாமா? விஜய் என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருப்பா. ஆனா மல்லிதா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி என்ன போக விடாம பண்ணிட்டான். இந்த பாருமா, நானே மறந்துட்டேன் பாரு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்கு, செக்கப்புக்கு போகணும்ல, அதுவும் முக்கியம் தானம்மா. அதை விட முடியாதுல்ல. அப்பா, ஒரு 2 நாள்ல என்னப்பா ஆயிட போகுது? ரேணு மாமா கூட போனா அவளுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்ல. எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பா? மாமாவும் ரேணுவும் நிறைய சேர்ந்து இருந்தாதாப்பா பழசெல்லாம் ஞாபகம் வரும். எனக்கு புரியுதுமா. ஏமா, அப்பவே எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, நான் மாப்பிள்ளைகிட்ட பேசிருப்பேன்ல. இல்லப்பா, கடைசி நிமிஷம் வரைக்கும் கிளம்புற மாதிரியே தான் மல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணா. கடைசி நேரத்துல எனக்கு ஆதார் இல்ல, எந்த அட்ரஸ் ப்ரூஃபும் இல்ல, டெத் சர்டிபிகேட் மட்டும் தான் இருக்கு. அதுலயும் நான் இறந்து போயிட்டேங்கிற தகவல் தான் இருக்குன்னு சொன்னான். அதான் எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. நான் தான் என்ன பத்தின எல்லாத்தையும் மறந்திருக்கேன்னா, நான் உயிரோட இருக்கேன்னு சொல்றதுக்கு கூட ஒரு ஐடி கார்டு கூட இல்லையேப்பா. அத நினைச்சுதான் எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. இந்த பாருமா, நீ கவலைப்படாத. நான் நம்ம லாயர்கிட்ட பேசி ரேணுகா இறந்து போயிட்டா நினைச்சு நாங்க டெத் சர்டிபிகேட் எடுத்துல உண்மைதான். ஆனா இப்ப அவ பொழைச்சி வந்துட்டா, அதனால அவளுக்கான ஆதார், ஓட்டர் ஐடி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு நான் விசாரிச்சிடுறேன். இப்ப உடனே ஏற்பாடு பண்ணிடுவோம், நீ கவலைப்படாதம்மா. அப்பா, எனக்கு என்ன வருத்தம்னா, மாமா ஏன் இப்படி இருக்காரு? ரேணு கூட வரேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். மாமா சந்தோஷம் தானே படணும். பிளைட்ல கூட்டிட்டு போக முடியலன்னா அட்லீஸ்ட் கார்ல கூட்டிட்டு போக வேண்டியதானே. பெங்களூர் என்ன 10 மணி நேரமா? கார்ல போனா 6 மணி நேரத்துல போறோம். அவர் கூட்டிட்டு போறதாமா சொல்லியிருக்காரு. ஆனா கடைசி நிமிஷத்துல தானே மாறி இருக்கு. அவர் எப்படிமா தப்பு சொல்ல முடியுமாமா? எனக்கு என்னமோ அந்த மல்லியும் மாமாவும் நம்ம ரேணுகாவை நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்னு தோணல. ஏதோ வீட்ல ஓரமா வச்சிருக்க மாதிரி தான் தோணுது. இந்த பாருமா நிசா, அப்பாவுக்கு கழுகு கண்ணு எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் ரேணுகாவை பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். அவளுக்கு ஏதாவது இடைஞ்சல் தொந்தரவுனா எனக்கு முதல்ல நீ வந்துடும். நீ கவலைப்படாதம்மா. எனக்கு என்னமோ நீங்க அந்த மல்லியை ரொம்ப தான் நம்புறீங்களோன்னு தோணுது. ஏதோ உங்களால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியலன்னு அவளை கூட்டிட்டு போக சொன்னீங்களாமே. நான் வேணான்னு சொல்லிட்டேன். நேரா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவளை நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். இது தப்புமா. என்ன இருந்தாலும்
ரேணுகாவுக்கு அந்த விஜய் தான் புருஷன். இவன் அந்த வீட்டுல தானே இருக்கணும். இன்னொன்னு, அந்த மல்லியும் நல்ல பொண்ணுதாமா. இல்லன்னா அப்பா அங்க விட்டு வைப்பனா? இப்ப என்ன சொல்றீங்க? நான் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு கூட்டு போகவே வேண்டாமா? மல்லி கூட்டு போட்டுமா, அதை மாத்த வேண்டாம். அங்கிருந்து கூட்டிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்துட்டு அங்க கொண்டு போய் விட்டுரு. மல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போட்டோம். அப்பா எனக்கு கொஞ்சம் போட்டிங்லாம் போகணும். சில ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதை நாளைக்கு பண்ணீங்கம்மா. இன்னைக்கு மல்லியோட போயிட்டு வந்துரு, சரியா? அம்மா வந்து சாப்பாடு எடுத்துமா, சாப்பிட்டுட்டு அப்பா வெளில போகணும். வா. அப்பா இப்படிதான்க்கா. சீக்கிரம் மாத்திடலாம், நீ கவலைப்படாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.